மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம், நான் உங்கள் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் டிவிக்காக தெருக்கூத்து பகுதியில் பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. விஜயோட முக்கியமான கோஷம், எல்லாரையும் பெரிய அளவுக்கு கவர்ந்த கோஷம் அப்படின்னா, நான் தூய சக்தி, திமுக தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. இதுதான் முக்கியமாக பெரிய அளவுக்கு எல்லோரையும் கவர்ந்த கோஷம். தூய சக்தினா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் இருக்குது, ரைட்டுங்களா? குறிப்பாக தன்னை சுற்றி இருக்கிறவங்க தூய்மையானவர்களாக இருக்கணும். அது தூய சக்தியுடைய முதல் அடையாளம். ஸ்கூலில் சேரும்போது பையன்கிட்ட என்ன சொல்லுவாங்க, இப்போ ஸ்கூலுக்கு போனால் நல்ல பசங்களோட சேரு, நல்லா படி, இது சொல்லிக் கொடுப்பாங்க, ரைட்டுங்களா? இதுதான் எல்லா அம்மாவும் சொல்லிக் கொடுக்குறது. யாராவது கெட்ட பசங்க இருந்தால் சேராது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இது எல்லா பசங்களுக்கும் சொல்கிற விதி, நமக்கும் அதான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, தூய சக்தி தூய சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஜய் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு 3 முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. அவர் பார்த்துருக்கார். 1, 2 அவரை சுற்றி இருக்கிறவங்க, 3 அவர் யாரை கட்சியில் சேர்க்குறாரு. இது எதுவுமே தூய்மை இல்லைங்க. எல்லாம் மொட நாத்தம், பொண நாத்தம். அதை விட ஒரு கேவலமான நாத்தம் இருக்குன்னா அந்த நாத்தத்தில் தான் விஜய் இருக்கார். மொட நாத்தம், பொண நாத்தத்தில் இருக்கக்கூடியவனுக்கு சுற்றி தூய்மை எப்படி இருக்கும்? தூய்மையான ஆலயம்னா அது எப்படி இருக்கும்? ரொம்ப தூய்மையாக இருக்கும், க்ளீன்லினஸ் இருக்கும். தூய்மையான ஹாஸ்பிட்டல்னால் எப்படி இருக்கும்? ரொம்ப தூய்மையாக இருக்கும், க்ளீன்லினஸ் இருக்கும், சரிங்களா? தூய்மையான கோவில் எப்படி இருக்கும்? அதுவும் ரொம்ப தூய்மையாக இருக்கும், நல்ல விஷயங்களோடு இருக்கும். அங்கே போனாலே ஒரு அமைதி கிடைக்கும். இதென்னங்க தூய சக்தி? தீய சக்தி அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ரொம்ப கேவலமாக இருக்கும், முடை நாற்றம் எடுக்கும். அங்கே பக்கத்தில் யாரும் போக முடியாது. மனுஷன் போக முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்த தான் தீய சக்தின்னு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜயை சுற்றி இருக்கிறவங்க யார், கூட கட்சியில் இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக உங்களுக்கு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. அவங்க மாமனார் ஒரு லாட்ரி பிஸ்னஸில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் பேர் மார்ட்டின். மார்ட்டினுடைய மகளை தான் இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு ஆதவ். மகள் மூலமாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் தான் இவர் கையில் இருக்குது, ரைட்டுங்களா? மகள் மேலே கேரளாவில், மணிப்பூரில் எல்லா இடத்துலையும் கேஸ் இருக்குது. பல்வேறு விதமான கேஸ் இருக்குது. இவங்க எல்லாமே லாட்ரியில் பல கோடி ஊழல்கள் செஞ்சு மாட்டினவங்க. பல கேஸ் இருக்குது. இது இவர் ஆனந்த விகடன் பத்திரிகையாளர் சந்திப்பில் அம்பேத்கர் புக்கை வெளியிட்டு ஆதவ் அர்ஜுனாவோட அரசியல் பிரவேசத்துக்கு நாள் குறித்த நாள் முதலாக அவர் கூட இருக்கக்கூடியவர் ஒரு மிகப்பெரிய லாட்டரி பிஸ்னஸை செய்யக்கூடிய ஆள். அவர் எப்படி தூய சக்தியாக இருக்க முடியும்? இது ஒன்றாச்சா? இது ஒன்றோட நின்னா பரவாயில்ல. இவர் கட்சியில் சேர்க்குற ஆள், இவர் கூட இருக்கிறவங்க இந்தளவுக்கு மோசம். விஷ்ணு ரெட்டி, ரைட்டா, அப்புறம் ஜானு, அதுக்கப்புறம் புசி ஆனந்து, இது மாதிரி எல்லாருமே தீய சக்திகளுடைய ஏஜெண்ட்டாக தான் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே ரூட்டு தலை பழனிசாமி, ஜெகதீஷ் பழனிசாமி, அவரை பற்றி நம்ம சொல்லவே வேணாம், ரைட்டுங்களா? இந்த மாதிரி எல்லாம் தீய சக்தியாக கூட இருக்கிறவங்களே இருக்காங்க, ரைட்டா? அதே மாதிரி இப்போ கூட இருக்கவங்க தான் அப்படி இருக்காங்கன்னா, இவர் கட்சியில் சேர்க்குறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயபாஸ்கர் இவர் மேலே
பல வழக்குகள் இருக்குது. விஜயபாஸ்கர் மேலே இல்லாத வழக்குகளே கிடையாது. குட்கா கேஸ் இருக்குது. குட்கா கேஸில் மாதவ் ராவ்னு ஒரு குட்கா வியாபாரி வாக்குமூலமே கொடுத்துருக்கான். 3.5 கோடி ரூபாய் நான் வந்து ஹெல்த் மினிஸ்டருக்கு கொடுத்தேன்னு வாக்குமூலம் கொடுத்து அதை சிபிஐயில் சொல்லி சிபிஐ வந்து குட்கா கேஸில் அதோட சார்ஜ் ஷீட்டில் விஜயபாஸ்கர் பேரை வச்சுருக்கு. அது இல்லாமல் ஆர்கே நகர் இடைத்தேர்தலப்போ இவர் வந்து 13 கோடி ரூபாய் வசூல் பண்ணான்னு இன்கம் டேக்ஸ் கேஸ் இருக்குது, இடி கேஸ் இருக்குது, பிஎம்எல்ஏ கேஸ் இருக்குது. அது இல்லாமல் இவரும் பியூலா ராஜேஷும் சேர்ந்து பியூலா ராஜேஷ் ஸ்டாலின்கிட்ட பிஏவாக இருந்த உமாநாத் ஐஏஎஸ், இந்த 3 பேரும் சேர்ந்து அடித்த கொள்ளை கொரோனா டைமில் கொஞ்சமும் இல்லை நஞ்சமும் இல்லை, அவ்வளோ பெரிய கொள்ளை அடித்ததா கேஸ் இருக்குது. அது இல்லாமல் 27 கோடி ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இருக்குது. இந்த கேஸில் எதுவுமே வந்து மாநில அரசு ஸ்டாலின் அரசு தலையிடல. அப்படி ஸ்டாலின் அரசு தலையிடாமல் பார்த்துக்கிட்டது இவர் கூட சேர்ந்து தமிழ்நாடு மெடிக்கல் சேல்ஸ் கார்ப்பரேஷன் எம்டியாக இருந்த உமாநாத் ஐஏஎஸ். அவர் தான் ஸ்டாலினுக்கு செக்ரட்டரி நம்பர் 1 அவர் பார்த்துக்கிட்டார். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் விஜயபாஸ்கர், இவர் வந்து கரூரில் வந்து 100 ஏக்கர் நிலம் வாங்குகிறாரு. அங்கே பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் வருது. அந்த நிலத்தை ஒரு பினாமி பேரில் எழுதுகிறாரு. பினாமி என்ன பண்ணுறான், அவனுடைய பொண்டாட்டி புள்ள பேரில் எழுதுகிறான். அவனை எடுத்துகிட்டு போய் அடித்து கடத்தி பிரச்சனையாகி வழக்கு வந்து திமுக ஆட்சியில் இவர் மேலே வந்து இவரும் மாற்றாருங்களா. இப்போது கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இப்படி மாற்றாங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய ஊழல்வாதிகள் தங்கமணி, வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் எல்லாருமே வந்து ஊழல்வாதிகள். அவங்கள தான் வந்து இவர் சேர்க்குறாரு. ஏற்கனவே கட்சியில் வந்து கரப்டான ஆட்கள் தான் ஃபார்மேஷன் அப்போவுமே இருக்காங்க. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து அந்த கட்சியோட உருவாக்கத்துலேருந்தே இருக்கக்கூடிய ஆள். ரைட்டா? அதுக்கப்புறம் கட்சியில் இப்போ இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போ சேர்க்குற ஆட்கள் எல்லாமே இப்படி தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆட்களாக தான் இருக்காங்க. இப்போது நம்ம ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ ஒருத்தர், அவர் வந்து என்னை வந்து பேரம் பேசினாங்க, செந்தில் பாலாஜி மாதிரி என்னை வந்து பேரம் பேசினாங்க அப்படின்னு சரவணன்றவர் குற்றஞ்சாட்டுறார். இவர் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனாவுக்காக நாகாலாந்து லாட்டரியை கேரளாவில் விற்றவர் தான் இந்த சரவணன். இவர் வந்து ஒரு பெண்ணை கெடுத்ததா ஒரு வழக்கு இவர் மேலே, அந்த பெண்ணே புகார் கொடுத்து இவரும் இவருடைய சிஷ்யர்கள்லாம் சேர்ந்து அந்த பெண்ணை மானபங்கப்படுத்தினதா ஒரு புகார் கொடுத்து அந்த புகார் பெண்டிங் இருக்குது. அது மேலே வந்து சட்டமன்றத்தில் கேள்வி கேட்ட பிறகும், உதயநிதி கேள்வி கேட்ட பிறகும் இது வரைக்கும் வழக்கே போடல. இவர் வந்து இன்றைக்கி என்னை வந்து 500 கோடி ரூபாய் எனக்கு கொடுக்க முன் வந்தாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஏன் இந்த வழக்கு செந்தில் பாலாஜி மேலே போடப்பட்ட வழக்கு, இந்த வழக்கு எல்லாத்தையுமே வந்து சிபிஐக்கு கொடுத்துடலாமே. சிபிஐக்கு கொடுத்தா உண்மை தெரிஞ்சிடும் இல்லையா? இவர் சொல்லக்கூடிய ஒரு ஆள் பார்த்திங்கன்னா, இவருக்கு லஞ்சம் கொடுத்ததா இவர் சொல்கிற ஒரு ஆள் முத்துராமன். இந்த முத்துராமன் யாருன்னே தெரில, எங்கே இருக்கான்னு தெரில, அவனை பற்றின டீட்டெயிலும் தெரில. இவங்களே ஒரு விஷயத்தை வந்து செட் பண்ணி இவங்க வந்து புகார் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள், இளையராஜா அவர் என்னைக்கு கட்சிக்கு வந்தார்னு தெரியாது, அந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரைட்டா? சரி, இவங்கெல்லாம் இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பித்தவனும் சரியில்லை, கட்சியில் இப்போ இவங்க சேர்த்துக்கிட்டு இருக்க ஆளும் சரியில்லை. 2 அவுட்டா? 3வது இன்றைக்கி ஒரு 3 பேரை வந்து அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துருக்காரு இவர். முதலாவது ஆள் வந்து வெங்கட்ராம ரெட்டி. இவர் வந்து டெக்கான் கிரானிக்கல்னு ஒரு பத்திரிகையோட ஓனர். இவர் மேலே இல்லாத கேஸே கிடையாது. இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்துருக்காரு. 10 நாள் இவர் அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணி இவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க, இந்த 3 பேரும். அதில் முக்கியமானவர் வெங்கட்ராம ரெட்டி. இவர் வந்து டெக்கான் கிரானிக்கலுடைய ஓனர். பேப்பர் ரோல் திருடுறதுலேருந்து
வாங்கின காசை கடனை வந்து கொடுக்காததுலேருந்து பல 100 கோடி ரூபாய்க்கு இவர் மேலே வழக்கு இருக்குது. கனரா பேங்க்கில் 1230 கோடி ரூபாய் ஏமாற்றிருக்கார். சிபிஐ இருக்குது, இடி கேஸ் இருக்குது. டூப்ளிகேட் டாக்குமெண்ட் மூலமாக 386 கோடி ரூபா ஏமாத்தினதா ஒரு கேஸ் இருக்குது. இவங்க அப்பா வந்து மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தவர். இவரும் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்திருக்காரு. இவர் மேலே ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், பிஎம்எல்ஏ, அந்த ஆக்ட் பிரகாரம் இடி வந்து கேஸ் போட்டிருக்கு. 16 பொதுத்துறை வங்கிகள் 11,805 கோடி ரூபாய் இவர் ஏமாற்றிருக்கார். 111 தனியார் கடன்களை இவர் வாங்கியிருக்கார். 111னா தெரியுதா? 1, 2, 3 நாமம் தனியார் கடன்களை வாங்கி ஏமாற்றிருக்கார். இவரை விஜய் இன்னைக்கு சந்திச்சிருக்காரு. ரெண்டாவது இவர் சந்தித்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், சுப்பிரமணின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தாது மணல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பேர் வந்து தென் மாவட்டம் முழுக்க ஞாபகம் வரும். வைகுண்டராஜன் ஒரு நேம் வந்து ஞாபகம் வரும். அணுகுண்டு தயாரிக்க பயன்படக்கூடிய தூரியம் வந்து ஒரு திருச்செந்தூர், திருநெல்வேலி, திருச்செந்தூர், அப்படியே கன்னியாகுமரி, இந்த முக்கடல்களில் பார்த்திங்கன்னா மண் வந்து கலர் கலராக இருக்கும், ரைட்டுங்களா? இதை வந்து பவளப்பாறைகளில் போயிட்டு கடல் அலை போய் அரிச்சிட்டு எடுத்துகிட்டு வரக்கூடிய மணல். இந்த மணலில் வந்து தோரியம் வந்து ஒரு கடல் அலை வந்து பௌர்ணமி டைமில் உயரும்போது அந்த தோரியம் இருக்கக்கூடிய பவளப்பாறைகளை அரித்து அந்த மணல் வந்து தோரியமாக வந்து சேரும். இங்கே இந்த தோரியம் எதுக்கு பயன்படுதுன்னா, இது வந்து தாது மணல். இது வந்து அணுகுண்டு, கண்ணாடி, மின்சார உபகரணங்கள், எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் தயாரிக்கிறதுக்கான பல சிலிக்கான்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இது உபயோகப்படும். இந்த மணலெல்லாம் இங்கேருந்து எடுத்து செஷல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய சின்ன தீவு நாடுகளுக்கு கம்மி விலைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அங்கே இருந்து அணுகுண்டு தயாரிக்கிற வடகொரியா, ரஷ்யா மாதிரி, ஈரான், சீனா, இந்த 4 நாடுகளுக்கும் அதிக விலைக்கு ஏற்றுமதி செய்கிறது தான் வைகுண்டராஜனுடைய பிஸ்னஸ். இந்த வைகுண்டராஜனுடைய பையன்தான் சுப்பிரமணி. ஏற்கனவே வந்து பிரபு அப்படின்னு இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் வந்து இந்த சுப்பிரமணியுடைய தம்பியை மீட் பண்ணார் அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கி வந்து அண்ணனே வந்து அவரை வந்து மீட் பண்ணியிருக்காரு. இது மூணாவதாக இவர் மீட் பண்ண ஆள் பேர் வந்து ஐயப்பன். ஐயப்பன் யாருன்னா, எம்ஏஎம் ராமசாமிக்கு வாரிசு இல்லை. வாரிசு இல்லைன்னொடனே ஒரு பையனை வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சிங்கப்பூரில் வேலை செஞ்சுருந்த பையனை தத்தெடுத்துக்கிறாரு. கடைசியில் அப்பனுக்கும் மகனுக்கும் சண்டை வந்துடுது. தத்தெடுத்துக்கிட்டு இவர் வாரிசு ஆகிடார். பல சொத்துக்களை வந்து இவர் பேரில் எழுதி வைக்கிறாரு. அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில் சண்டை வருது. அப்பா வந்து இறந்து போகிறாரு. அந்த மரணம் வந்து சந்தேகத்திற்கிடமான ஒரு மரணம் அப்படின்னு செய்திகள்லாம் வருது, ரைட்டுங்களா? இவர் தான் வந்து இந்த கிண்டி ரேஸ் கோர்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த ரேஸ் கோர்ஸை வந்து தமிழக அரசியல்வாதிகளை வச்சு எம்ஏஎம் ராமசாமி மெயின்டைன் பண்ணிட்டு வந்தார். அதில் ஒரு பகுதியை பிடுங்கி அதை வந்து குட்டையாக்கி அதில் நிறைய தண்ணீரை சேகரித்து எல்லாம் பண்ணிவிட்டு இவங்க கேட்டதுக்கு இவங்களுக்கு காம்பன்சேஷனாக ஒரு நிலம் ஒசூரில் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? இந்த மாதிரி பக்கா சீட்டிங், இது பிரச்சனைக்குரிய ஆட்கள். இவங்கள தான் வந்து விஜய் மீட் பண்ணுறார். என் கேள்வி என்னென்னா, கட்சியில் ஆரம்பித்தவனும் சரியில்லை, உள்ளே இருக்கிறவனுங்களும் சரியில்லை, இவங்க போய் சேர்க்குற அதிமுக ஆட்களும் ஊழல்வாதிகள், ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஆட்கள் 50 நாளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேஜர் திட்டமும் இல்லை, சாலைகள் இல்லை, பெரிய மேம்பாலங்கள் இல்லை, திட்டமிடல் இல்லை, எதுவுமே கிடையாது, ரைட்டுங்களா? இது தாண்டி இவர் கூட இருக்கக்கூடிய விஷ்ணு ரெட்டி ஆந்திராக்காரர், ரைட்டா? அதே மாதிரி நம்ம ஜான் ஆரோக்கியசாமி தெலுங்குக்காரர்,
ரைட்டா? இவர் ஆந்திராக்காரரு, இவர் தெலுங்குக்காரரு. இது மாதிரி தெலுங்கு லாபி, இது இல்லாமல் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய உறவினர்கள், இவங்க எல்லாமே வந்து பயங்கரமான ஃப்ராடுகள், பயங்கரமாக ஏமாத்துக்காரர்கள். இவங்க எல்லாம் வந்து இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்க. காரணம் வந்து கீர்த்தனா, தொழில்துறை அமைச்சர். இந்தம்மா ஆந்திராவில் ட்ரெயின் ஆனவங்க, ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுக்கெல்லாம் வேலை செஞ்சவங்க, ஆந்திராவில் நல்ல லிங்க் உள்ளவங்க. அது இல்லாமல் இந்த 2 பேரும் ஆந்திரா. இவங்க எல்லாருமே இப்போ வந்து தமிழகத்துக்குள்ளே வராங்க, முதலீடு பண்ணுறாங்க, தொழில்களை ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் பெண்டிங் இருக்கிறது என்னென்னா, லாட்ரி மட்டும்தான் வரல. லாட்ரி வந்துச்சுன்னா கம்ப்ளீட் ஆகிடும். பாக்கி எந்த திட்டங்களும் கிடையாது, எந்த செயல்பாடும் கிடையாது. ஆனால் கேவலமான ஆட்கள், கேவலமான பிஸ்னஸ்ஸு, மோசமான தொழில்கள் எல்லாரையும் வந்து விஜய் வந்து மீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது கேள்வி என்னென்னா, இது எந்த வகையில் நியாயம்? உளவுத்துறை என்ன பண்ணுது? தமிழ்நாடு உளவுத்துறை சிஎம்மை வந்து சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்கன்னா, அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்றது ஆராய்ஞ்சு உளவுத்துறை சொல்லுதான்றது நமக்கு தெரியல. இப்போ அதிகாரிகள் வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் சிஎம்மை வந்து மீட் பண்ணாங்கன்னா, நாளைக்கு இவங்க பண்ணக்கூடிய ஃப்ராடு வேலைகளுக்கு எல்லாத்துக்கும் அதிகாரிகள் வந்து சிஎம்முக்கு நெருக்கமானவங்கன்னு உதவுவாங்களா இல்லையா? அப்போது உண்மையான விஷயம் என்பது என்ன நடக்கும் இங்கே? எல்லாரும் ஏமாற்றப்படுவோம். நீங்களும் ஏமாற்றப்படுவோம், நானும் ஏமாற்றப்படுவோம், அரசு கஜானாவும் ஏமாற்றப்படும். ஃபுல்லாக ஃப்ராடு வேலைகளை செய்கிறதுக்கு ஒரு ஃப்ராடு அரசாங்கம் எதுக்கு நமக்கு? அதனால் என்ன லாபம் வரப்போகுது? 2500 கேட்டாங்க மக்கள், வாக்குறுதி கொடுத்தீங்க, கொடுக்கல. ஒரு 9 சிலிண்டர் கொடுப்பீங்கன்னீங்க, கொடுக்கல. 4000 கொடுப்பீங்கன்னீங்க, கொடுக்கல. எதுவுமே வந்து நீங்கள் செய்யறதுக்கான திட்டமிடல் என்பது உங்ககிட்ட இல்லவே இல்லை. ஜெகதீஸ்வரின்னு ஒரு மினிஸ்டர், ஐயா வந்து கொஞ்ச நாள் டைம் கேட்குறாரு, ஆராய்ச்சி பண்ணி கஷ்டப்பட்டு அதுக்கு மேலே அவர் வந்து செய்வார் அப்படின்னு இந்த 2500 பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்களா? நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி மேலே கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. திமுக காரங்க மேலே எல்லார் மேலேயும் கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை எதிர்த்து பேசுகிற யூடியூபர் மேலே கேஸ் போடுறீங்க. சரத்தை பற்றி பேசினார் அப்படின்றதுக்காக ஒரு ஜென்சி சரண்ன்றவர் மேலே கேஸ் போட்டு சிறைக்கு அனுப்பி அவர் வந்து ஒன்றும் இல்லை, அதெல்லாம் கேஸ் நிற்காதுன்னு மேஜிஸ்ட்ரேட்டே திருப்பி அனுப்புகிறாரு. நீங்கள் இந்த ஆட்சியில் பாருங்களேன், இவங்க கைது செய்து அனுப்புகிற ஆட்கள் எல்லாரையும் மேஜிஸ்ட்ரேட்ஸ் வந்து திருப்பி அனுப்புகிறாங்க. ஆடு திருடினவன் வந்து பிபி ஆகிறான், அரசு வழக்கறிஞர் ஆகிறான். 130 கோடிக்கு மேலே ஊழல் வந்து வழக்கறிஞர்கள் நியமனத்திலேயே நடக்குது. கேட்டிங்களா? ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணுறீங்க. ஆர்எஸ்எஸ் சொன்னால் திருப்பரங்குன்ற மலையை மீண்டும் சர்வே பண்ணுறதுக்கான அதிகாரிகளை அனுப்புகிறீங்க. திருப்பரங்குன்ற இஷ்யூ சம்மந்தமாக ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று ரெடி பண்ணால் அதை வந்து தமிழகம் முழுக்க போடக்கூடாதுன்னு இந்து முன்னணி சொன்னனால போடாமல் இருக்கீங்க. மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து அப்படியே சிரமமே இல்லாமல் அமுல்படுத்துகிறீங்க. ரைட்டுங்களா? சிபிஎஸ்சி பள்ளிகளில் இந்தி அமுல்படுத்துகிறீங்க. ஆர்எஸ்எஸ் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்குறீங்க. கூட இருக்கிறவன் எல்லாம் ஃப்ராடு, வந்து சேர்றவனும் ஃப்ராடு, உங்களை சந்திக்கிறவனும் ஃப்ராடு. அலிபாபாவும் 40 திருடர்களும்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போது வந்து விஜய் பாபாவும் 400 திருடர்களும்னு சொல்கிற அளவுக்கு நிலவரம் வந்து ரொம்ப மாறி போய் கிடக்குதுங்க. இது வந்து எந்த அளவுக்கு நியாயம்னு தெரியல. இதை விட ஜோக் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் மேல் எந்த தாக்குதல் வந்தாலும் அதை தாங்கும் மரணாக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறவர் யாருங்க? அண்ணன் வைகோ. இல்லைடா? இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய கம்யூனிஸ்ட்டுகள் அவங்க வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்கன்றதுனால அவங்க சும்மா இருக்காங்க. அவங்க வந்து ஆதரவே கொடுத்துருக்க வேணாம், இந்த ஆட்சிக்கு வந்து ஓட்டே போட்டிருக்க வேணாம். அவங்க நடுநிலை வகிச்சிருந்தாலே இந்த ஆட்சி வந்து காப்பாற்றப்பட்டிருக்கும். இன்றைக்கி கேள்வி கேட்குற நிலையில் கம்யூனிஸ்ட்டுகள் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து ஆதரவு கொடுத்த உடனே சண்முகம் அவரும் நம்ம சு வெங்கடேசன் அவரும் சேர்ந்து மோசமான நிலைமைக்கு கேள்வி கேட்கக்கூடிய ஏழை மக்களின்
ஒரே எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளையும் கொண்டு வந்துட்டாங்க. இது நாடு எங்கே போகுது? திருமாவளவன் அவரை அமைச்சரவையில் பங்கெடுத்துட்டார். அதுக்கு மேலே அவர்கிட்ட பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது எங்கே போய் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த நாடு? விஜய் பாபாவும் 400 திருடர்களும் அப்படின்றது தான் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு டைட்டிலாக இருக்குது. வேறு வழியே கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் ஐயப்பனையும் சுப்பிரமணியையும் வெங்கட்ராம ரெட்டியையும் ஃப்ராடுகளையும் வேலுமணி, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன், விஜயபாஸ்கர் போன்ற ஊழல்வாதிகளையும் ஆதவ் போன்ற லாட்டரி வியாபாரிகளையும் ஆதவ், டெய்சி யாதவ் போன்ற லாட்டரி வியாபாரிகளையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரசு நடத்துறது, இது மாற்றத்துக்கான அரசா? ஏமாற்றத்துக்கான அரசு? இந்த போக்கெல்லாம் மாறணும். இதுக்கு எதிராக தாவேகாவுடைய கூட்டணி கட்சிகளே குரல் கொடுக்கணும். இல்லைனா யாருமே தமிழ்நாட்டை காப்பாற்றவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.